மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை அம்சம் கொண்ட படங்கள், அவருடைய கதாபாத்திரத்தில் சிறப்பம்சம் கொண்ட கதைகள் இதையெல்லாம் தான் தேர்ந்தெடுத்து நடிப்பார். ஒரு படம் வெறுமனே கமர்ஷியல் படங்களாக மட்டும் இருக்கக்கூடாது. 5 பாட்டு, 5 சண்டை காட்சிகள், மாஸ் பஞ்ச் டயலாக், ஓப்பனிங் சீன், ஓப்பனிங் சாங் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அறவே ஒதுக்குவார் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. ஆனால் சில இயக்குநர்கள், சில தயாரிப்புகள் அவர் ரூட்டை மாற்றி விட்டு நீங்கள் கமர்ஷியல் படம் பண்ணலாம் சார், அப்பப்போ ஒரு படம் பண்ணுங்கள், பக்கா மசாலா படம் என்கிற கமர்ஷியல் படத்தை நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவரை கொஞ்சம் கையை பிடிச்சி இழுத்து விடுவாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த படங்கள்லாம் அட்டர் ஃப்ளாப் ஆகும். அப்படி அவர் இந்த மாஸ் பண்ணுறேன், ஒரு மசாலா படம் பண்ணுறேன் அப்படின்னு கொஞ்சம் லோக்கலாக இறங்கி அடித்த படங்கள்லாம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்த்து தான் இருக்கோம். அந்த படங்கள்லாம் என்னென்ன படங்கள் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இப்போது என்னதான் மசாலா படமாக இருந்தாலும் தகுதியான இயக்கங்கள், ஒர்த்தான இயக்கங்களோட தன்னை ஒப்படைச்சிட்டா அவங்க வேற லெவலில் தம்சம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இண்டஸ்ட்ரியில் பார்த்தா இருக்கோம். இதை நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி உணர்ந்திருக்கார். அதனால தான் கமர்ஷியல் ஸ்டைலிஷான இயக்குனர்னு பேர் எடுத்த ஒரு தெலுங்கு இயக்குனர் பூரி ஜெகநாத். அவர் படங்கள்லாம் வேற லெவல் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹரி படத்தை கேவியான ஸ்டைலில் வந்து மேக்கிங் பண்ணுவார். அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் அவருடைய படங்கள். ஸோ அப்படிப்பட்ட பூரி ஜெகநாத் அவர்கள் மகேஷ் பாபு வச்சு போக்கிரி, பிஸ்னஸ் மேனு அட்டகாசமான படங்கள், ஜூனியர் என்டிஆர் வச்சு டெம்பருங்கிற வேற லெவல் படம். ஸோ இப்படி கமர்ஷியலை உச்சம் தொட்டவர். இப்போது நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியும் கமிட் பண்ணி அந்த படத்தோட ஷூட்டிங்கையும் ஆரம்பித்தார். தோ இன்னைக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு வந்த தகவல். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படமாக உருவாகுது. அதுவும் தமிழ், தெலுங்கு மட்டும் கிடையாது, மற்ற லாங்குவேஜ்லையும் ஹிந்தி, மலையாளம், கன்னடம் ஒரு பேன் இண்டியா கமர்ஷியல் படமாக மாறுது. இந்த படத்தை பூரி ஜெகநாத்தின் அன்பு தோழி நம்ம நடிகை சார்மி கவுரும் இணைந்து தான் தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் தபு அவர்கள் மிக முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்க. ஹீரோயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், வாத்தி படத்தின் ஹீரோயின் சம்யுக்தா மேனன் தான் நடிக்கிறாங்க. ஸோ பக்கா கமர்ஷியல் படம், பக்கா கேரக்டர் கேஸ்டிங்ஸ் வேற லெவலில் இருக்குது. ஸோ இந்த படம் குறித்த அடுத்தடுத்த அப்டேட்களையும் நம்ம விரைவில் பகிர்ந்து கொள்கிறோம்.